மத்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஸ்பைசிஸ் போர்டு சார்பில் நறுமணப் பொருட்களுக்கான சிறந்த சந்தை இணைப்புகளுக்கான தளத்தை வழங்கவும், நறுமணப் பயிர் விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்களிடையே நேரடி தொடர்புகளை எளிதாக்கவும் வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்பு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஸ்பைசிஸ் வாரிய உதவி இயக்குநர் செந்தில்குமரன் வரவேற்புரை வழங்கிட, தொடர்ந்து பேசிய வாரிய துணை இயக்குநர் சிமந்த சைக்கியா, உலகில் மசாலா பொருட்களின் உற்பத்தி, நுகர்வோர் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணியில் உள்ளது என்றார். 2024-25 ஆண்டில் நமது நாட்டில் ரூபாய் 39,994.48 கோடி மதிப்புள்ள 17,99,267 மெட்ரிக் டன் அளவில் நறுமணப் பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் கொடைக்கானல் மலைப்பூண்டு, கன்னியாகுமரி கிராம்பு, ஈரோடு மஞ்சள் உள்ளிட்ட தமிழக புவிசார் குறியீடு பெற்ற நறுமணப் பொருட்களுக்கு ஏற்றுமதியாளர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டுவசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் டாக்டர் ரெட்டி நிறுவனம் இணைந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு சூரிய மின் பலகை பொருத்தும் தொழில்நுட்ப வல்லுநர் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்றும், விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பம் செய்யலாம் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். பயிற்சியில் சேர ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களாகவும் 18 முதல் 32 வயது வரை நிரம்பியிருக்க வேண்டும் என்றும், குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் என்றும், 10-12ஆம் வகுப்பு, தொழில் பயிற்சி, பட்டய படிப்பு, பொறியியல் படிப்பு மற்றும் ஏதேனும் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சி காலம் 45 நாட்கள் என கூறப்பட்டுள்ள நிலையில், பயிற்சியினை முழுமையாக முடிக்கும் இளைஞர்களுக்கு தேசிய திறன் மேம்பாட்டுக் கழக அங்கீகார சான்றிதழ் மற்றும் வேலைவாய்ப்புடன் ஆரம்பகால மாத ஊதியம் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும், இளைஞர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு தாட்கோ மூலம் மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கப்படும் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறை சார்பில் மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் பழங்கானத்தம் கிளையில் தனிநபர் பாதுகாப்பு பெட்டக பிரத்யேக சேவை வசதி மற்றும் வங்கியின் 47வது புதிய கிளை திறப்பு விழா மதுரையில் நடைபெற்றது. பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் பயன்பாட்டிற்கு துவக்கப்பட்ட இந்த புதிய கிளையை மாநில அமைச்சர் திரு பி. மூர்த்தி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்து, சுய உதவி குழுக்களுக்கு 1.9 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் கடன் உதவிகளையும் வழங்கினார். மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களை உள்ளடக்கி 46 கிளைகளுடன் கடந்த 113 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மதுரை மற்றும் தேனி மாவட்டத்தில் 46 கிளைகளுடன் ரூபாய் 5,000 கோடி வணிகத்தினை கடந்து சிறப்புற செயல்படுகிறது என்று தெரிவித்துள்ள வங்கி நிர்வாகம், 2025-26ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டமன்ற அறிவிப்பு விதி எண் 110 கீழ் மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பழங்கானத்தம் கிளையில் தனிநபர் பாதுகாப்பு பெட்டக அறை, பிரத்யேக சேவை வசதி மற்றும் இவ்வங்கியின் 47வது புதிய கிளையாக செக்கானூரில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு இப்பணி நிறைவுற்று பொதுமக்கள், விவசாயிகள், வணிகர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மண்டல தேர்தல் அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் மற்றும் அவர்தம் பொறுப்புகள் குறித்து எடுத்துரைக்கும் விளக்கக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026ஐ முன்னிட்டு மதுரை மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி கூட்டரங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மதுரை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சித்தலைவருமான திரு பிரவீன்குமார், மாநகர காவல் ஆணையர் திரு லோகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்து தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் மற்றும் அலுவலர்களின் பொறுப்புகள் குறித்து அறிவுரை வழங்கினார்கள். மதுரை மாவட்டத்தில் போர் மற்றும் போரையொத்த நடவடிக்கைகளில் ஊனமுற்ற முன்னாள் படை வீரர்களும், போர் விதவையர்களும், போர் மற்றும் போரையொத்த நடவடிக்கைகளில் உயிரிழந்த படை வீரர்களை சார்ந்தோர்களுக்கு வருடாந்திர பராமரிப்பு மானியம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 25 நபர்களுக்கு ஆண்டுதோறும் தலா ரூபாய் 25,000 வருடந்தோறும் பராமரிப்பு மானியம் வழங்கப்பட்டு வரும் நிலையில், பயனாளர்கள் இல்லத்திற்கு நேரில் சென்ற மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் வருடாந்திர பராமரிப்பு மானியம் வழங்கி அவர்களை கௌரவித்தார். மதுரை மாவட்ட நிர்வாகம், மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் ஆகியவை இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மதுரையில் நடைபெற உள்ளது என மதுரை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை கோரிப்பாளையம் ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரியில் வரும் 28ஆம் தேதி சனிக்கிழமையன்று நடைபெறவுள்ள இந்த முகாமில் 5,000 வேலைவாய்ப்புகளுடன் 250க்கும் மேற்பட்ட தனியார் துறை முன்னணி நிறுவனங்கள் பங்கு பெற உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது.